பெற்றெடுத்த தந்தையை 46 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் கொலை செய்து அவரிடத்தில் கட்சி திருட பார்க்கிற அன்புமணி அவர்களாம் துரோகி என்று பகிரங்கமாக துரோகி அவர்தான் துரோகி. பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள் ஒரு உழைத்து உருவாக்கிய அந்த கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அன்புமணி துரோகியா? தொடர்ந்து நான் ஐயா பேர் நினைக்கிறேன். 35 ஆண்டுகளா நான் துரோகியா? மனு கொடுக்க வேண்டாம். இந்த மாயாஜால வித்தை, இந்த ஜிக்ஜாக் வேலை, இதெல்லாம் அன்புமணி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று. இப்ப இது 4/12/2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் 38 பக்கங்கள் 34 பக்கங்கள் கொண்ட 39 பேராக்களை கொண்ட ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதுல சொல்லிருக்குது அன்புமணி தலைவர் இல்லை என்று. தலைவர் எப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பாராப்பாரு 17ல் சொல்லிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குற எல்லா பொய்யான தஸ்தாவேஜுகளை கொடுத்துருக்கிறாருன்னு எங்கள் வக்கீல் சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் நாங்கள் அதை ஆய்வு பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை, கொடுத்ததன்படி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ அது தவறுன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. யார் சொல்கிறா? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த அதிகாரம்? பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. பாருங்க, தேர்தல் ஆணையமே சொல்லுது, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உள் விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம். சிவில் கோர்ட்டு அவர் தான் பண்ணோம். சிவில் கோர்ட்டுக்கு சிவில் கோர்ட்டுக்கு நாங்க இருங்க. சிவில் கோர்ட்டுக்கு தீர்ப்புல தெளிவா சொல்றது, தலைவர் பதவி வேணும்னா அன்புமணி அவரு தான் ரைவல் கிளைண்ட். அன்புமணி தான் ரைவல் கிளைண்ட். ரைவல் கிளைண்ட் அன்புமணி அவர் தான் நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும். நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே. பாட்டாளி மகிழ்ச்சிக்கு தலைவர் நீ நிறுவனர் ஒரு பதவி, நிறுவனர் பதவி வச்சு நான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். தலைவர் பதவி இல்லை அப்படின்னு தெளிவா 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்றாருன்னு சொல்லி தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்புல சொல்றீங்க பத்தியில சொல்றதா மேற்கோள் காட்டுறீங்க. தீர்ப்புல ராமதாஸ் இல்லைனோ இல்ல மாம்பழம் சின்ன எங்கேயுமே சொல்லவே இருங்க நான் சொல்றேன். நீங்க அத கொண்டாடுறது வேடிக்கையா வினோதமா இருக்குன்னு ஒருவேளை அவரு அதான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. இங்க டாப்ல இருக்கு இந்தி ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி அட் நீட்வெல்லி. இதுல படிக்கணும்னு சொல்றாரா? இது உத்தரவு இல்லைங்க. உத்தரவு அப்ப பேஜ் நம்பர் இருக்கு 1ஆம் நம்பர், அதுல இருந்து படிக்கணும்னு சொல்றாரா? இல்ல எல்லாமே படிக்க சொல்றோம். நீங்க படிங்க, நீங்க படிச்சு பாருங்க. இதுல தெளிவா இருக்கு. இதுல பாயிண்டா பேசுறதுனா ஜட்ஜ்மென்ட் அதாவது ஒரு உத்தரவு ஏங்க கோர்ட் ஏங்க எதுங்க இல்லைங்க, கோர்ட் உத்தரவை மீறி நீதிமன்றத்தை அவமதித்து பொய்யாக மக்களை ஏமாற்றி 10,000 பணம் பறிக்கிறாங்க, 10,000 பணம் வாங்குறாங்க. இது நம்பி அவங்க வேற பொய்யா சொல்றதுனால யாரும் நம்ப மாட்டாங்க. அவரே என்னன்னாங்க பாப்பிரெட்டிப்பட்டியில திரும்ப சௌமியா அவர்கள் பேர்ல மனு, தருமபுரியில திரும்ப சௌமியா அவர்கள் பேர்ல மனு, ஜெயங்கொண்டாத்துல அன்புமணி அவர்கள் பேர்ல மனு, சௌமியா அவர்கள் பேர் திரும்ப சௌமியா அவர்கள் பேர்ல மனு, இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே 10,000 பணத்தை பொய்யா நம்ம கட்சிக்காரன் உழைச்சி சம்பாரிச்சு காசை 10,000 ஏங்க நீதிமன்றம் தெல்ல தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது. பாலு மாதிரி இங்கிலீஷ் படிக்க தெரியாத வக்கீல்கிட்ட இதை கொடுத்து நான் அன்னைக்கே சொன்னேன், திரு அன்புமணி அவர்களே நல்லா படிக்க, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியது அதுவே தப்பு. இப்ப உயர் நீதிமன்றத்தை ஏமாற்றுது மிகப்பெரிய தப்பு. யாருகிட்டயும் இல்லையா? அது எதுக்கு ரைவல் கிளைண்ட்? இப்ப சில பத்திரிகையாளர்களை அவங்க விலை பேசி வாங்கிட்டு பொய்யான தகவல் ஏங்க நான் கேட்கிறேன். முந்தா நேரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம், ஐயா கலந்துக்கிற கூட்டம் 12 மணிக்கு நடக்குது, 5000 பேர் கலந்துக்கிறாங்க. ஆனா காலையில 10 மணிக்கு சேர்க்கார மட்டும் தான் சேர் போட்டு தொடச்சிட்டு இருப்பான். அதை போடுறாங்க, அதை டிவியில பெய்ட் நியூஸ், சில பத்திரிகை பெய்ட் நியூஸ் போடுறாங்க, பணத்தை வாங்கிட்டு பெய்ட் நியூஸ் போடுறாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை என்ன?
உண்மையை உணர்த்துங்கள். பத்திரிகையாளர்களை இந்த இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூணும்பாங்க. 4வது தூணு சில பத்திரிகையாளர் விலை போயிட்டீங்களே, விலை போயிறீங்களே. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப அது பொய்னா உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள், பல வழக்கறிஞர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இப்படி எல்லாத்துலையும் கேட்டோம். முழுக்க முழுக்க இந்த தீர்ப்பில் யாரும் தலைவர்களை அன்புமணிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நம்ம கண்டம்னா கோர்ட்டு போகிறோம், கண்டம்னா கோர்ட்டு போகிறோம். டிஜிபிக்கு இமெயிலில் அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை நாள் நீ அனுப்பிச்சிருக்கோம், மருத்துவர் ஐயா அவர் அனுப்பியிருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. உடனடியாக நீதிமன்றமோ அதாவது டிஜிபி தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. அதான் உண்மையான பாட்டாளி கட்சி யாரும் ஏமாற மாட்டாங்க. அது மனு கொடுக்க வேண்டாம். இந்த மாயாஜால வித்தை, இந்த ஜிக்ஜாக் வேலை, இதையெல்லாம் அன்புமணி அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர் துரோகிகளுக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லைன்னு சொல்றாரு. துரோகி அவர் தான் துரோகி. ஏங்க பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள், பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள் ஒரு உழைத்து உருவாக்கிய அந்த கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அன்புமணி துரோகியா? நான் +2 காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன். ஐயா பின்னாடி நிற்கிறேன். தொடர்ந்து நான் ஐயா பின்னாடி நிற்கிறேன். 35 ஆண்டுகளா நான் துரோகியா? இவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும் போதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே இவங்க அப்பாவும் இருந்தார், இவர் இருக்கிறார். இவர் கோபு துரோகியா? அதான் இவர் பாருங்க, அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட தலைவர், சின்ன வயசுலேருந்து கட்சியில் இருக்கிறார். இவர் துரோகியா? ஐயாவோடு இருக்கிறவங்க துரோகியா? பெற்றெடுத்த தந்தையை 46 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவரை கொலை செய்து அவரிடத்து கட்சி திருட பார்க்கிற அன்புமணி அவர்களாம் துரோகி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.